மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள 8 கோபுரங்களை பற்றி தற்போது பார்ப்போம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 32 கற்சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றன. இத்திருக்கோயில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் உடையது. இக்கோவிலின் ஆடி வீதிகளில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன. இவற்றுள் ராசகோபுரம் என்று அழைக்கப்படும் கிழக்கு கோபுரம் கிபி 1216 முதல் 1238 ஆண்டு பிற்கால பாண்டியர்களாலும், மேற்கு கோபுரம் கிபி 1323 ஆண்டில் மாரவன்மன் குலசேகர பாண்டியனாலும், தெற்கு கோபுரம் கிபி 1559 ஆண்டில் மன்னர் விஸ்வநாத நாயக்கராலும், வடக்கு கோபுரம் கிபி 1564 முதல் 1572 ஆண்டில் மன்னர் முத்துவீரப்ப நாயக்கரால் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் பின்னர் கிபி 1878 ஆண்டில் தேவக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தை சேர்ந்த வைநாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. இவற்றுள் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகும். இதன் உயரம் 160 அடியாக இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோபுரம் காலத்தி முதலியாரால் கிபி 1570 கட்டப்பெற்று கிபி 1963 ஆண்டில் சிவகங்கை சண்முகத்தால் திருப்பணி செய்யப்பெற்றது. சுவாமி கோபுரம் கிபி 1570 ஆண்டில் கட்டப்பெற்று திருமலை குமரர் அறநிலையத்தால் திருப்பணி செய்யப்பெற்று இக்கோவிலினுள் 1 ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி.